நமசிவாய. பல செலிபிரிட்டிஸ், பல நடிகர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, பல்வேறு நபர்களும் யார் யாருன்ற பற்றியெல்லாம் வந்து பேசுவோம். அது மாதிரியான நபர்கள் வந்து தெரிந்தும் சரி, சில பேர் வந்து தெரியாமையும் ரகசியமாக வந்து செல்லக்கூடிய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோயில், பரிகார ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு கோயில் தான் வந்திருக்கும். இப்போ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய சேனல்லேயே நம்ம வந்து வரமூர்த்தீஸ்வரர் அப்படின்ற கோயில் பார்த்துருப்போம். இது வந்து வரமுக்தீஸ்வரர். வரமுக்தீஸ்வரர், வரமும் கொடுப்பார் முக்தியும் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வரமுக்தீஸ்வரர்னு இங்க சிறுவாபுரியில இருந்து அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம். நம்ம வந்து 2 வீலர்ல வரா மாதிரி இருந்ததுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வந்துடலாம். காரு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி, அதே போல வந்து பார்த்தோம்னா பஸ், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா ரீச்சபிள் தான். சென்னையிலேருந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்திலேயே தான், அதாவது இந்த ரெட் ஹில்ஸ் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயம், இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ராமர் இருக்கார் இல்லையா, ராமர் வந்து நம்ம வந்து வெகு நெருக்கமாக, ராமருடைய ராமாயண காலத்திலே வெகு நெருக்கமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவர் வந்து சென்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். காரணம் பக்கத்துல தான் இலங்கை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுனால. அதுபோல் இருக்கும் பொழுது அவர் ராமர் இருந்திருக்கிறார், ராமரும் சீதையும் இருந்திருக்கிறார்கள். அப்படி ராமரும் சீதையும் இருந்திருக்கக்கூடிய ஒரு சமயத்திலே சீதையை வந்து ஒரு அசுரன் வந்து துன்பப்படுத்தி இருக்கிறார், அதாவது பயமுறுத்தி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து சீதா தேவி ஓடி வந்து ராமருடைய மடியில் உட்காருகிறாராம் பயந்து கொண்டே. அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த எதிரிலே இருக்கக்கூடிய அரக்கன், அந்த அரக்கனை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உடனடியாக சாதாரண மனிதர்களால் கொல்ல முடியாது, ஆண்களால் கொல்ல முடியாது, பெண்களால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு வரம் வாங்கி வந்த அரக்கன் என்ற விஷயம் வந்து ராமருக்கு தெரிகிறது. அப்படி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தர்பை பிள்ளை எடுத்து அவர் வந்து 4 பக்கமும் வந்து இருக்கக்கூடிய இடத்துலயே 4 பக்கமும் போடுறாராம். அந்த 4 பக்கமும் போட்ட ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தேவியராக முளைக்கிறார்கள், தேவதைகளாக, அம்மனாக முளைக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 அம்மன்களும் சேர்ந்து அவரை வந்து அந்த அசுரனை வந்து வதம் செய்திருக்கிறார்கள். பின்னர் ராமரும் சீதையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த முக்தீஸ்வரரை வந்து வணங்கி அவர்களை வந்து தொழுதிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. அதுபோல் இப்ப இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ஊரை சுத்தி 4 தேவதைகள், அந்த அம்மன்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 4 கோவில்களுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே நீங்கும். தடைகள் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லணும்னா, கல்யாண தடை அப்படின்ற மாதிரி, குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பெயர் போன ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலேயுமான இருக்கக்கூடிய ஒரு கல்யாண தடைகளும் நீங்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கான ஒரு கருங்கல்லாலான கட்டிடம்னு வச்சுக்கோங்களேன். இதில் சோகம் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாகவே இதற்குண்டான இந்த கிராம மக்களும் சரி எல்லாருமே வந்து இதற்குண்டான ஒரு புனருத்தாரணம் செய்து இதை மீட்டெடுத்த இதுல வந்து கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதற்குண்டான ஒரு பொருளுதவி அப்படின்ற, ஏன்னா கோயில் வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதனாலும் வெறும் பொருட்செலவு வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனாலே வந்து பார்த்தோம்னா, கோயில்ல உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து மெயினா வந்து ராஜகோபுரம், கோயிலே ஓவராலா வந்து ரொம்பவும் வந்து சிதிலமான ஒரு நிலைமையில் இருந்து அதெல்லாம் சரி பண்ணி இப்போ வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறது. அதே சமயத்திலே ராஜகோபுரம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து ராஜகோபுரம் கட்டி முடித்தவுடன் தான், இப்ப ராஜகோபுரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ராஜகோபுரம் கட்டி முடித்தவுடன் தான் கும்பாபிஷேகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த கோயில்ல வந்து இவருடைய தந்தையார் தான் நமச்சிவாயங்க. வந்து இவர் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்ட், சிவனடியார் எப்படி அத மாதிரி தான். நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்டு சுவாமிக்கு நம்ம ஒரு தொண்டு மாதிரி செய்யறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இவருடைய தந்தையார் தான் வந்து தர்மகர்த்தாவா இருக்கிறார், அவருடைய தாத்தாவும் தர்மகர்த்தாவா தான் இருக்காங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க வரைக்குமே வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் பார்க்காத ஒரு கோவிலாகவே இருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாவது நம்ம வந்து சாதாரணமா சொல்லிடலாம். இது இந்த கோயில்ல வந்து எந்த ஒரு கும்பாபிஷேகமும் நடக்கவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறது. ஸோ இப்போ அதுக்குண்டான கும்பாபிஷேகத்துக்கு உண்டான காலம் வந்து விட்டது. இங்க வந்து பிரபலமான நடிகர்கள்லாம் வந்து போனாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா? ஆமா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்றோம். பங்குனி உத்தரத்துல வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்றோம். அந்த சாமி திருக்கல்யாண உத்தரத்துல பண்ணும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அப்பாவையும் அம்மாவையும் ஒரே டைம்ல தரிசனம் பண்ணும். அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த சூரிய ஒளி அம்மாவுக்கும் தரிசனம் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த டைம் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கிற கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி காற்று கூட உள்ளே போகாது. அந்த குண்டூசி காற்று கூட உள்ளே போகாத இடத்துல 4 தீபங்கள் வந்து நாங்கள் ஏற்றி வச்சுருப்போம். அதில் 3 தீபங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் அப்பாவுக்கு சிரசு மேலே இருக்கிறது மட்டும் தாண்டவ கோலத்தில் இருப்பார், நடனம் ஆடிட்டு இருப்பார். இது எவ்வளோ வருஷம்? அது ரொம்ப காலங்களாகவே. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னன்றது தெரியாது. எங்களுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் உணர ஆரம்பித்தோம். அது எங்களுக்கும் கூட தெரியாது. அது நாங்கள் வந்து 2010 தான் இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம்.
சிதலம் மடைஞ்சது இல்லையா, அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அந்த டைமில் வந்து ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கொஞ்சமாக புனரமைப்பு பண்ணும்போது ஒரு மகா சிவராத்திரிக்கு வந்து ஒரு மகான் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85-90 வயசு இருக்கும். நல்லா ஜடாமணி எல்லாம் போட்டு நைட்டு 12 மணிக்கு வந்தார். ஏன்னா ஜாம பூஜை வந்து ஒரு 12 மணிக்கு நாங்கள் பண்ணுவோம். அந்த டைமில் அவர் உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் அங்கே உள்ளே உட்காந்துட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு தவம் பண்ணிட்டு நம்மளை கூப்பிட்டாரு. சாமி, உங்களுக்கு இங்கே எதாகலும் கருவறைக்குள்ளே எதாகலும் உங்களுக்கு எதாகலும் தெரியுதா, தோணுதான்னு கேட்டார். எதுவும் இல்லை சாமியை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னோம். அப்போ அவர் சொல்ல தான் எங்களுக்கே அது தெரியும், எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்புறமா பார்க்கும்போது தான் அது அவ்வளோ அற்புதமாக இருக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகமும் இருக்காது, கொடிமரமும் இருக்காது. பழங்கால எந்த சிவன் கோயிலையுமே நவகிரகம் இருக்காது. பழமையான கோயிலுங்களில் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா 9 நவகிரகங்கள் உள்ளடக்கினவர் தான் அப்பா. அந்த வகையில் வந்து நவகிரகமும் இருக்காது, கொடிமரமும் இருக்காது. இந்த ஸ்தலத்தில் வந்து அப்பாவும் அம்மாவும் ஒரே திசை நோக்கி இருப்பாங்க, கிழக்கு நோக்கி இருப்பாங்க, கல்யாண கோலத்தில் இருப்பாங்க. அதாவது அம்மா வந்து வலது பக்கம், அப்பா இடது பக்கம் இருப்பார். இவங்க வந்து வலது பக்கம் இருப்பார், அப்பா வந்து இடது பக்கம், கல்யாண கோலத்தில் இருப்பாங்க. இந்த கல்யாண கோலத்தில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாரு, அதுதான் வரமும் கொடுக்குறவங்க, முக்தியும் கொடுக்குறவங்க. அப்பா ஒரு வாட்டி வந்து அவர் முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணவே போகிறோம், அவங்க தலையெழுத்தையே மாற்றிடுவார். அதுதான் அப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அதுதான் அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னாவே போகிறோம். அது அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவருடைய அருமை பெருமை எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இன்றைக்கி இவர் தான் சரண் என்ற வழியில் நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து போகிற பக்தர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு சில நாட்களில் எங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லும்போது எங்களுக்கே கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அந்த வகையில் தான் எங்களுக்கு திருப்பணிக்கும் உதவுறாங்க. அதான் இப்போ யாரோ வந்துட்டு போனதா சொல்லி. ஆமாம், இவர் பரணி வந்திருந்தார், யோகி பாபா வந்திருந்தார். அதே மாதிரி இந்த பாடகர் வந்து இந்த ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவார், வீரமணி தாசன் அவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி சில பேர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களும் இப்போ இவர் வந்து பரணி சார் முதல்ல இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இங்கே வந்த பிறகு தான் அவர் நல்ல ஒரு விஷயத்துக்கு போயிருக்கார். அவரே சில இதில் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஆமாம், அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க அந்த வகையில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த சாங்கியம் தான் பண்ணணும், இந்த சாங்கியம் தான் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. 2 தீபம் போட்டு அப்பா கிட்ட சரணடைஞ்சால் போகிறோம், அவங்களுடைய கோரிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாகும். கடன் தொல்லையா, ஒரு பொருள் விற்க முடியலையா, எதுவானாலும் சரி, அதுதான் அவர் வந்து வரத்தையும் கொடுக்குறவர், முக்தியும் கொடுக்குற. நாம் என்ன கேட்குறோமோ அது கொடுக்குறவர் தான் அவர். அப்படி தான் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக. காரணம் என்ன, இந்த ஸ்டோன் வந்து அந்த காலத்தில் இந்த ஸ்டோன் எலக்ட்ரிக் ஸ்டோன் வாங்குது, கருங்கல்லுன்னுவாங்க, செம்மரக்கல்லுன்னுவாங்க. இது வந்து நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. மழை காலத்தில் நீரை சேகரித்து வெயில் காலத்தில் அது கொடுக்குற தன்மை உள்ளது, குளிர்ச்சி தன்மையாக இருக்கும் உள்ள இருக்கு. ஆமாம், அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல். அந்த காலத்தில் அதில் தான் கட்டி இந்த கோயிலினுடைய அமைப்பை டோட்டலாக அதில் தான் கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒத்தப்படையில் தான் இருக்கும். 3, 5, 7, 4 இருக்குது. ஆமாம், இங்கே வந்து 4 நிலை ராஜகோபுரம். அந்த காலத்தில் வேதங்களை கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. 4 நிலை என்பது வேதங்கள் 4 வகைப்படுதல், அந்த வகையில் தான் அந்த கோபுரத்தை பண்ணியிருக்காங்க. இது வந்து சமீப காலத்தில் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இது பழுதடைஞ்சு பொதுருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, பதிலுக்குள்ளே ஒரு பொருள் அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்தது. உள்ள செடி காம்பவுண்டெல்லாம் விழுந்துட்டு இருந்தது. பிரகாரத்தில் வந்து வேலிகாத்தா செடிங்க, சில சிலைகள், தட்சிணாமூர்த்தி, துர்க விஷ்ணு, களவாடின்னு போயிட்டாங்க. அப்படி இருந்த ஸ்தலம் தான் இது. 2010க்கு அப்புறமா தான் வரும்போது ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது தான் மக்களும் இதுக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் வழியில் தான் இப்போ பண்ணிட்டு வரோம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ராஜகோபுரம் ஒன்று இருக்குது. அது 2வது பிரகாரத்தில் கொஞ்சம் கல் போட வேண்டியது இருக்குது. இவருக்கு வந்து ஒரு குளம் ஒன்று ரெடி பண்ணணும், தீர்த்த குளம் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த 3 மட்டும் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்பா எப்போ டேட் கொடுக்குறாரோ அந்த டேட்டில் வந்து நம்ம பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எண்டோமெண்ட்டில் சேர்ந்துருக்கு. எண்டோமெண்ட்டும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இப்போது இதுக்கு வந்து ராஜகோபுரத்துக்கு ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. அதை கூட இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட திரட்டி
மேலும் ஒன்று அதை சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை யோசனை பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பாதி தான் முடிச்சிருக்கோம், இன்னும் பாதி அப்படியே இருக்குது. இந்த பாதி முடித்த பிறகு தான் இது கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அதாவது பெரும்பாலான கோயில்கள், நிறைய கோயில்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மீட்டெடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான நிறைய விஷயங்கள் போகும்போதும் சரி, ஓரளவுக்கு இந்த மாதிரி அவங்க தானாக வந்து வெளிவந்து இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது நம்ம இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான பெரும்பாலான நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருந்திருக்காரு, அவருடைய விஷயங்கள் லேட்டரான் தான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நிறைய பேர் ஒவ்வொரு கோயில்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து ஒரு நெகட்டிவா வந்து ஒரு சில பேர் கேட்கறது, அப்ப அவருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களா, ஏன் அவர் மட்டும் அப்படி இருக்காரு, நம்மளுக்கு எப்படி அப்ப வரம் கொடுக்கும், இப்படி எல்லாம் கேட்பாங்க. பட் ஆனா என்னன்னா அது அவங்களுடைய அறிவிலித்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தான் எந்த டைம்ல வெளிவர வேண்டும், அது யாரால் வெளிவர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணுவார். அது வரைக்கும் அவர் வராம இருக்கிறது வந்து அவருக்கு நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். இப்ப கூட நம்ம வந்து ஓடி ஓடி போய் நம்ம நின்றுட்டு இருக்கோம், நம்ம வந்து அவரை வந்து வழிபடுறோம் அல்லது நம்ம ஒரு தேவைக்கு போய் அங்க அணுகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா இதனால அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது. இந்த ஒவ்வொரு விஷயங்கள் உலக மக்களுக்கு எந்த ஒரு டைம்ல வந்து ஒரு விடிவு காலம் வர வேண்டும், எந்த டைம்ல நம்ம வந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போதுதான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் வெளியில வருவாரே தவிர அதுக்கு முன்னால வெளியில வர மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது அவங்க உணரதான் தெரியும். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த ஸ்தலம் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கண்ணில் படாம போச்சே, ஏற்கனவே இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் எவ்வளோ ஸ்தலத்துக்கு போயிருக்கோம், எங்களுடைய ஒரு விஷயங்களை எங்களுக்கு தீர்வு கொண்டு போகலையே, ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அந்த தீர்வு வந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் இங்கே விஷயம். அவர் எப்போ வெளியே வரணும், எப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது அவர் முடிவு பண்ணுறது தானே, நாம் ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் இல்லையே, அதுதானே ஸ்பெஷலு. கண்டிப்பாக. ஆமாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி நல்லா விசேஷமாக பண்ணுறாங்க. மகா சிவராத்திரிக்கு எங்களுக்கு வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, தேர் போக்குவரத்தெல்லாம் கொண்டுன்னு வராங்க. அதே மாதிரி இது திருக்கல்யாணம், சுவாமிக்கு திருக்கல்யாணம் பங்குனி உத்திரத்தில் பண்ணுறோம். அந்த 15 நாளைக்கு ஒரு திருத்து வந்து பிரதோஷம் பண்ணுறோம். காலபைரவர் இருக்கார் இங்கே, அவர் தெற்கு பார்த்த மாதிரி இருப்பார், அவரும் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பார். அவருக்கும் வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கும் பண்ணுறோம். அம்மாவுக்கு வந்து வளகாப்பு, இந்த மாதிரி விசேஷங்கள், நவராத்திரி, இதையும் நாங்கள் வந்து பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே வந்து மக்கள் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆமாம், ஒவ்வொருத்தர் வந்து அந்த அதனுடைய பவர் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நாங்கள் ஏதாவது எங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. பொதுவாகவே இப்போ என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரியான பல்வேறு கோயில்களுக்கு ரெகுலராக உதவி பண்ணக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. பல்வேறு கோயில்களுக்கு, நிறைய கோயில்களுக்கு வந்து இப்போ நம்ம விஷயமாக சொல்லி கோயிலில் வந்து விளக்கில்லாத கோயில்கள்லாம் பல்வேறு கோயில்களில் வந்து இப்போ அவங்களுடைய முயற்சினால நிறைய விளக்குகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னன்னா, இப்ப கீழே வந்து இங்க வந்து கருங்கல் தளம் அமைக்க இருக்கிறார்கள். அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு கருங்கல் அப்படின்ற மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 800 900 வந்துடும், கூலியோட சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்துடும் இல்லையா. 1000 ரூபாய் வருது, அது வந்து நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய நீங்க ஒரே ஒரு இடத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு கல்லுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் கூட ஒரு 5000 பேர் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இப்ப இந்த கோயிலுடைய நிலைமையே வந்து மாறிவிடும். இந்த மாதிரியான ஸ்பான்சர் பண்ணாலும் கண்டிப்பான முறையிலே அது இந்த மாதிரியான விஷயம் கருங்கலை வேற பண்ண போறோம். அது காலகாலத்துக்கு இருக்கும். அது வந்து சும்மா 50 வருஷம் 100 வருஷம் இல்லை, இன்னும் எவ்வளவு வருஷங்கள் அது மாதிரியாக நம்மளுடைய பெயர் சொல்லி கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரியான சிவன் கோயில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்வது அப்படிங்கிறது அது அதிகப்படியான ஒரு பலன் தரும். அது மாதிரியான பலன்கள் என்னலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் நிறைய முறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ராஜகோபுரத்துடைய திருப்பணி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜகோபுரத்தில் நிறைய வந்து சுதை பிம்பங்கள் வைத்திருப்பார்களோ, அந்த மாதிரியான சுதை பிம்பங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலைக்கு ஆகும் செலவு 8500 ரூபா, கிட்டத்தட்ட 216 சிலைகள் தேவைப்படுகிறது அப்படின்றது இங்கே வந்து எழுதி போட்டிருக்காங்க. அந்த 8500 ரூபான்னு உங்களால் ஒரு சிலைக்கு நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு சிலைக்கும் ஒரு கற்களுக்கும் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 10000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆகிவிடும். நாம் வந்து காலமாக குறைந்தபட்சம் வந்து ஒரு நம்மளுடைய பேரன் பேத்திகள், அவர்களுடைய பேரன் பேத்திகள்னு சொல்ற மாதிரி இன்னொரு 400-500 வருஷத்திற்காவது இந்த கோயிலுக்கு மேற்கொண்டு வேறு ஏதும் ஒரு திருப்பணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத அளவுக்கு அனைத்துமே கருங்கல்லாலேயே இங்க திரும்பவும் வந்து செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருங்கல்லால இது 2000 வருஷத்துக்கு முன்னால செஞ்சதுனால தான் இன்னும் அது வந்து இந்த கோயில் அப்படியே இருக்கு. இமீடியட்டா அவங்களால எடுத்து திருப்பணி பண்ண முடிஞ்சு சரி பண்ணிருக்க முடிஞ்சது. இல்லைன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சரி பண்ணிருக்க முடியாது. நாமெல்லாம் சாதாரணமா ஒரு வீடு கட்டினாலே அது ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறது இல்லை, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கருங்கல்லால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமோ அல்லது இந்த ராஜகோபுரத்திற்கு உண்டான ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ ஏதாவது நீங்க செய்யறது, நீங்கள் உபயமளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குறைந்தபட்சங்களாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட ஒரு 500 வருடங்களுக்காவது உங்களுடைய சந்ததிகள் அனைவருமே வந்து மிக மிக நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மை. கோயிலோட டைமிங்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்குறதுனா எப்படி? ஆமாம் சார், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் டைம் வந்து காலையில் 7 மணிக்கு மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும்.
மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணால் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். விசேஷ காலத்துங்களில் கண்டினியூவாக திறந்திருக்கும். இப்போ மகா சிவராத்திரினாக்கா 3 நாள் கண்டினியூவாக திறந்திருக்கும். அதேமாதிரி பிரதோஷம்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் மூட மாட்டோம், ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். அந்த மாதிரி திருக்கல்யாணமும் அதே மாதிரி தான் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும். என்ன எல்லாமே வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், கச்சேரி, அது மாதிரி விசேஷங்கள் நடக்கிறதால அது கண்டினியூ அப்படியே போயிட்டுருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னாக்கா, இப்போ பண்ணியிருக்கிற அத்தனை திருப்பணியுமே பழமை மாறாமல் பண்ணுறோம். பழமை மாறாமனாக்கா சிமெண்ட்டோ, கருங்கல்லோ, ஜல்லியோ, எம்சாண்டோ எதுவுமே இதில் டச் ஆகக்கூடாது. சுண்ணாம்புக்கல் தான் இது வந்து சுண்ணாம்பு, கடுக்கா, பனவெல்லம், இதை கொண்டு தான் நாங்கள் வந்து பழமை மாறாமல் பண்ணிட்டு வரோம். இதுதான் இப்போ முதல்ல வந்து அப்பாவுடைய விமானமோ அம்மாவுடைய விமானமோ ரெண்டுமே பழுது பார்த்துருக்கோம். அதில் தான் பழுது பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னாக்கா, சிமெண்ட்டில் பண்ணால் 50 வருஷம் கேரண்டி, இதில் பண்ணால் 2000 வருஷம் கேரண்டி. கண்டிப்பாக அதுதான் அந்த வகையில் தான் நம்ம வந்து அதை பண்ணிட்டுறோம். அதே மாதிரி ராஜகோபுரமும் அதில் தான் பண்ணுறோம். அதில் பண்ணும்போது தான் அதனுடைய அதாவது அதனுடைய லேபர் வந்து அதிகமாகும். அதாவது சிமெண்ட்டில் பண்ணும்போது லேபர் கம்மியாகும். போட்டோடனே தடவுனோடனே அது வந்து பிடிச்சிக்கும். ஆனால் அது அப்படி பிடிக்காது. வருஷங்கள் ஆக ஆக தான் அது கிரிப் ஆகும். 8500 ரூபா போட்டிருந்த சிலைகள் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ எனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோன்றுது. இப்போ நம்ம இந்த சிலைகள்னா இவ்வளவு சிலைகள், நம்ம 216 சிலைகள், அவங்க நமக்கு வேண்டிய சிலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு பூதகணங்களோடதோ அல்லது வந்து அங்கே உள்ளுக்குள்ள நம்ம வந்து திருவிளையாடலோட விஷயங்கள் எல்லாமே கொண்டு வருவோம், சிவபுராணத்தோட விஷயத்தெல்லாம் கொண்டு வருவோம். அது மாதிரி ஏதாவது அவங்க நந்தியோடதோ அந்த மாதிரி ஏதாவது அவங்க நினைச்சு சொல்றான், அது மாதிரியான விஷயம் சொல்லலாம், பண்ணலாம் இல்லையா? ஆமாம், எங்களுக்கு வந்து இந்த சிலைக்கு அதாவது எப்படின்னா, இப்போ நாங்கள் ஆவரேஜாக தான் போட்டிருக்கோம். சரி சரி. இந்த சிலைக்குன்னு ஆவரேஜ் போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நிலைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் வரும். அதாவது டிஃப்ரெண்ட் வரும். ஒன்று வந்து 4 அடி வரும், ஒன்று 3 அடி வரும், அதுக்கப்புறமா 2 அடி வரும். அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட்டு வரும். இப்போ நாங்கள் ஆவரேஜ் தான் இது போட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து அவங்க வந்து நாங்கள் இந்த சிலைகளை போடுறோம், எங்களுக்கு இது எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி. ஏன்னா அது மாதிரி சில பேருக்கு வந்து நந்தி விருப்பப்படுவாங்க, சில பேருக்கு வந்து ஏன்னா உள்ள கண்டிப்பான முறையில் எல்லா வித இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் வருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூட விருப்பப்படுறவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்ற மாதிரி 500 வருஷங்களோ அல்லது வந்து நீங்க சுதையாலேயே நம்ம வந்து நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம நார்மலா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சிமெண்டால தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கடுக்காலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பான முறையில ஒரு 1500 வருஷம் 2000 வருஷங்கிறது வந்து கண்டிப்பான முறையில நல்லபடியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கடுக்கா, பனவெல்லம் எல்லாமே வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். பனவெல்லம் இதுதான். இதில் தான் வந்து அவங்க இதை செஞ்சு பண்ணணும். இந்த பனவெல்லத்திலையும் அதே மாதிரி இது வந்து கடுக்கா. இந்த கடுக்காவில் வந்து இதை ரெண்டுத்தையும் ரெடி பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து சுண்ணாம்பு இதில் வந்து இதில் போட்டு நாங்கள் ஊற வச்சுருக்கோம். இதில் தான் போட்டு ஊற வச்சுருக்கோம். இதெல்லாம் ஊறுது. அந்த இது கடுக்காவும் அந்த பனவெல்லமும் இதெல்லாம் ஊறி இருக்கும். அது இல்லாமல் அந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலவையை போட்டு உள்ளே வச்சுருக்கோம். அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியில் தான் வந்து கலவையை போட்டு பண்ணி வச்சுருக்கோம். குறைஞ்சது ஒரு 15 1 மாதம் அளவு வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணி நாங்கள் கலந்து விட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா அதை எடுத்து கிரைண்டரில் போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இப்போ இங்கே 4 பக்கமும் இருக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்ற மாதிரி, அதாவது அம்மன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மன்களுடைய சன்னதிகளுக்கும் போய் கண்டிப்பான முறையில் பார்த்துருவோம். நம்ம அது பார்த்தா தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வரும். அதாவது நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது அதுக்கு உண்டான ஒரு அருள் அப்படி இந்த அப்பாவுடைய அம்மாவுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேர போறதுங்கிறது உங்களுடைய வாழ்நாளிலே உறுதியாகிவிடும்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து தரிசனம் பண்ணுறதே ஒரு அற்புதம் தான். இவர் அழைப்பு இல்லாமல் உள்ளவே வர முடியாது. அந்த ராஜகோபுரத்தில் வந்து அவங்க அடி வச்சாவே இவர் ஸ்கேன் பண்ணிடுறாரு. அவர் இவங்க எந்த ரூபத்தில் வந்திருக்காங்க, இவங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்றதே அவர் தெளிவாக தெரிஞ்சு போகுது. ஏன்னா பல விஷயங்களில் வந்து நாங்களே வந்து அதை வந்து நேரடியாக வந்து பார்த்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வியாபார ரீதியாகவோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வர வேண்டியது இருக்குது.
அந்த ஃபோனுக்கோசம் கிட்டத்தட்ட 3 மாசமா வெயிட் பண்ணுறாரு. அதனால் அவர் சரியான முறையில் சாப்பாடோ மற்ற விஷயங்களோ தூக்கமோ எதுவுமே இல்லை. இதுதான் அவருடைய அதனால் அவர் ரொம்ப நொந்து போகிறார். அந்த ஒரே காலால் அவருக்கு பெரிய, ஆனால் இவரும் பண்ணக்கூடாது, அதுதான் விஷயமே. அதே சமயத்தில் இதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பலான ஸ்தலம் இருக்குது, அந்த ஸ்தலத்துக்கு போங்க, போயிட்டு என்னான்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்திருக்கார் அன்றைக்கி பிரதோஷம், அந்த டைமில் வந்திருக்கார். ஆனால் அவர் இதுக்கு தான் வந்தார், இவருடைய சூழ்நிலை என்னன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. வந்தார், ராஜகோபுரத்தாண்ட வந்து இப்போ 15 நிமிஷம் நின்றுந்தார். உள்ளே வந்தார், ராஜகோபுரத்துக்கு தாண்டி இதுக்கு மேலே ஒரு அடி வந்தார், உள்ளே வந்தார். அங்கே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே நின்னார். அதுக்கப்புறம் இந்த 2 நிமிஷம் தள்ளி அப்படி போனார். உடனே அந்த ஃபோன் வருது. அவர் அந்த ஃபோனு வந்த உடனே அவர் கை காலம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு. அது அந்த ஃபோனை பார்த்துட்டு அந்த நம்பரை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. எடுத்துன்னு, ஏன்னா இங்கே சிக்னல் வரலன்றதுக்காக நீட்டாக வெளியே எடுத்துன்னு போயிட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு வராரு. வந்துட்டு எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அவர் அங்கே போயிட்டு உட்காந்து கண்ணீராக விடுறாரு. நாங்கள் கேட்குறோம், சாமி எது சாமி, ஏன் என்ன ஆச்சுனாக்கா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே விறுவிறுத்து கொட்டிச்சு அவர். அதுதான் அந்த மாதிரி எங்களுக்கு பல விஷயங்கள் மக்கள் வந்து இங்கே வந்து அதை உணர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை எங்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கே பிரமிச்சு போகுது. நாம் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலையே. ஆனா இவ்வளவு அவர் வெளிவரக்கூடிய ஒரு நேரம், அதாவது நம்ம சொல்லி குத்தல, அவர் வந்து எந்த டைம்ல வந்து இந்த ஒரு மக்களுக்கு வெளிவரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் டிசைட் பண்றதுதான். அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க அது சரி நான் வரதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னும் போது நம்ம கண்ணுக்கெல்லாம் தென்படாது. அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள்ல வந்து நடந்தது. ஐயாவோட ஃபோன் நம்பரும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. அவர் ஐயாவை எப்போ வேணா தொடர்பு கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்களோ கேட்டீங்கன்னா அந்த விஷயத்திற்கு உண்டான ஜிபே நம்பர் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, அது நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம். நம சிவாய. நன்றி.